வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுவதாம். செவி சாய்க்காத தாவைக்கா கூட்டணிக்காகவே மதுரையில் பிரேமலதாவை சந்தித்தார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்றத்தை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதாம். அதிமுகவுடன் மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணியில் இணைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்பட்ட எடப்பாடியார் கூட அதற்கான வேலைகளையும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருவதாகவும் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூட என்னை சந்திக்க வந்துள்ளார் என குறிப்பிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டார். தேமுதிகவின் பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சரும் ஆர்பி உதயகுமாரும் சந்திப்பார். அதாவது தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மன்றத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் கூட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தம் நாங்கள் சந்தித்தோம் என்று அவர் கூறியிருந்தார். அதாவது 1 மணி நேரம் காத்திருந்த முன்னாள் அமைச்சர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தனியறையில் காத்திருந்த ஆர்பி உதயகுமார் பின்பு மேடையில் சில விஷயங்கள் எல்லாம் பிரேமலதாவிடம் பேசியுள்ளார். இது கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது தமிழக வெற்றி கழகம் தங்களது கூட்டணிக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என ஆர்பி உதயகுமார் சொல்லிக்கொண்ட நிலையில்தான் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என தாவைக்காவோ ஒரு தீர்மான குழு ஒன்று நிறைவேற்றப்பட்டு அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டதாம். இதனால்தான் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியதாம். இந்நிலையில்தான் ஆர்பி உதயகுமார் தேமுதிகவின் கூட்டணிக்காக நாடியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அரசியல் காரணம் இதில் இல்லை என்று ஆர்பி உதயகுமாரின் பேட்டி ஒன்றில் இருந்தபோதும் கூட நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஆர்பி உதயகுமார் பேசுகையில், எனது தாயார் அண்மையில் உயிரிழந்து விட்டார். அதேபோல் பிரேமலதாவின் விஜயகாந்த் அவர்களின் தாயாரும் அண்ணியாரும் அண்மையில் உயிரிழந்து விட்டனர். இந்த துக்க நிகழ்வை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்தேன் என்று, மற்றபடி வேறு எந்த காரணமும் அரசியல் காரணமும் இதில் கண்டிப்பாக இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஆறுதல் கூறுவதற்காகவே சந்திப்பு மட்டும்தான், மனிதாபிமான அடிப்படையில் துக்கம் விசாரிப்பதற்காகவே நான் நேரில் வருகை தந்தேன். கூட்டணி தொடர்பான அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தெரிவிப்பார். இதில் கூட்டணி குறித்து நாங்கள் பேசவில்லை என்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் அப்போது பிரேமலதா அளித்த பேட்டியில் யாருடைய கூட்டணியும் இன்னும் நாங்கள் இறுதி செய்யப்படவில்லை என்றுதான் கூறினார். கூட்டணிகள் மாறலாம், தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிய வரும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அமைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் வந்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட கட்சிகள் உடன்படுவார்கள். ஏற்கனவே திமுக அதிமுக இரு கட்சிகள் ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அப்படி ஒரு சூழல் வரலாம். அப்போது கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் அமையும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.